வணக்கம். இன்றைக்கி ரொம்ப 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 சிம்பிளான ஒரு லன்ச் மெனுவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்படியும் கூட எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் சமைச்சு சாப்பிடுவோம். அதுக்கு இந்த உடைச்ச பாசிப்பருப்பை ஒரு அரை டம்ளருக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. அதை இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப பேர் திரும்ப 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 எந்த ப்ரெஷர் குக்கர் பார்க்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட இருக்கிறது ப்ரிமாடா ப்ரெஷர் குக்கர், இன்னொன்று நொக்ஸா. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு 2 பல்லு பூண்டையும் போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த புடலங்காயும் கூடவே தவுகியும் அது கூட தவு போட்டு நான் பெரட்ட போகிறேன். இது என்னோடய ப்ரௌன் ரைஸு, அதையும் ஊற வச்சுருக்கேன். ஸோ தவுகி ரொம்ப பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் பார்க்கவே ஆசையாக இருந்தது. அதையும் வாங்கிட்டு முதல்ல எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இது கலந்த கடுகு தாளிப்பு. அதை எண்ணெயில் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு நான் கண்டிப்பாக நெத்திலி யூஸ் பண்ணுவேன். அதனால் தேவையான அளவுக்கு நெத்திலியையும் சுத்தம் பண்ணி கழுவி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பட்டை மிளகாவும், ஒரு 6-7 பூண்டும், ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கலந்த கடுகு தாளிப்பெல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா எண்ணெயில் இதெல்லாம் போட்டு நான் இப்போ வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஊசி மிளகா. இந்த ஊசி மிளகாவை கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். அது கூடவே தக்காளி பழம் குட்டி குட்டியாக 2 தக்காளி பழத்தை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் இன்னும் கூடுதல் ருசியாக இருக்கும். இப்போது தக்காளி பழம்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த பெரட்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு புடலங்காயை கழுவிட்டு தான் நான் எப்போவுமே வெட்டுவேன். ஸோ கழுவிட்டு வெட்டிட்டு உள்ளுக்குள்ளே அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவுமே நல்லா கழுவி வக்கலில் வடிகட்டி வச்சுட்டு அப்புறம் தான் கட் பண்ணி நான் சமைக்க ஆரம்பிப்பேன். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வதங்குற வரைக்கும் நல்லா ஒரு மூடி போட்டு நான் வதங்க விட போகிறேன். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூளை லேசாக வதக்கி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு வேக வச்சுருந்த பாசி பருப்பை இதோட ஆட் பண்ணி நல்லா நான் கிளறி விட போகிறேன். ஓகே. இது பாசிப்பருப்பு இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பாசிப்பருப்பு போட்டு இந்த கூட்டு செஞ்சுருக்கேன். என்னமோ தெரில, கொஞ்ச நாளாகவே இந்த பாசிப்பருப்பில் செய்கிற எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம எப்போவுமே பருப்பு தானே போட்டு வைப்போம். ஒரு தடவை நீங்கள் இந்த பாசிப்பயிறு போட்டு வச்சு பாருங்கள், ரொம்பவே சுவை அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்து அதே சட்டியை நான் கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி கேரட்டை ஒரு தினுசாக வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது சேலட்லாம் செய்யும்போது அப்படியே அழகாக போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், அதே சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இதுலேயுமே கண்டிப்பாக நெத்திலி ஆட் பண்ணிக்கிட்டு பூண்டு, வெங்காயம், ஊசி மிளகா ஒரு 3 மிளகா இடித்து வச்சுருக்கேன். இந்த ஊசி மிளகா சுத்தமாகவே காரம் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை தான் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கேரட்டு கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 2-3 பெரட்டு அந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் பெரட்டிட்டு கழுவி வச்சுருந்த தவுகியையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு 5 தவு போட்டு பெரட்ட போகிறேன். ஏன்னா வேறு எதுவுமே இல்லை வீட்டில். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் புதுசாக போயிட்டு மார்க்கெட்டில் ஜாமான்லாம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டில் இதெல்லாம் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். ஸோ எப்போவுமே கறி இருக்கணும், ஊற்றிக்கிட்டு சாப்பிட்ற அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன நான் சமைச்சு வைக்கிறேனோ அதை திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க பேசாமல் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் பழக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே இப்படி தான் பழக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு சமையல் செய்கிறத கண்டிப்பாக நான் விரும்ப மாட்டேன். ஓகே. அப்படி அவங்களோட பர்த்டேயா இல்லை அவங்களுக்கு கல்யாண நாளா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷ நாள் வரும்போது தான் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன். மற்றபடி இருக்கிறத வச்சு தான் சமைக்க முடியும். எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டும் போகணும். அதே மாதிரி அது சுவையாகவும் இருக்கணும். ஓகே. ஸோ இன்றைக்கி அந்த 5 தவியும் போட்டு நான் நல்லா பெரட்டிட்டேன். நல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு. இது அக்ஷயா குட்டிக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, ஆர்ட் கிளாஸு. ஸ்கூல் முடிஞ்சு கொஞ்சமாக சாப்பாடும் கொடுத்து கூடவே நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸும் வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் அவளுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்.
கிளாஸ் முடிஞ்சோடனே நேராக ஆர்ட் கிளாஸுக்கு கீழேயே உட்காந்து பார்க்கிங்லேயே உட்காந்து சாப்பாடு கொடுத்துட்டு மேலே கொண்டு போய் விட்டுட்டு வந்து 2 hours ஆர்ட் கிளாஸ் அவளுக்கு முடிஞ்சதும் போய் ஏற்றிட்டு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி இப்படி தான் எங்களுக்கு லஞ்சும் டின்னரும் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.